தேவனை நம்புவதில் உள்ள போராட்டங்கள், struggles in trusting God. பொதுவாகவே நாம் நினைக்கிறோம் கர்த்தரை நம்புறது அப்படின்றது ஒரு பரவசமான ஒரு பயணம், அது ரொம்ப லகுவான பயணம், கர்த்தரை நம்பி நம்பி நடந்து போகிறது ரொம்ப அமெரிக்கையான ஒரு பயணம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது பல போராட்டங்களை கடந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றதை மறந்துடக்கூடாது. நாம் என்றைக்கு விசுவாச பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு எதிரடையாக எத்தனையோ சூழ்நிலைகள் எழும்பி ஒரு பெரிய போராட்டக்களமாக விசுவாச வாழ்க்கை மாறுவது உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அதுக்கப்புறமா தான் விசுவாசத்தை காத்து கொள்ள முடிஞ்சது. விசுவாசம் என்பதே ஒரு போராட்ட களம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31-32 வாசிக்கும் போது இயேசு பேதுருவை பற்றி சொல்றாரு, சாத்தான் உன்னை சுளைகளை போட்டு புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கிட்டான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அப்போ இந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறது வழுவாமல் இருக்கணும்னா ஜெபிச்சு தான் வழுவாமல் இருக்க முடியும். ஜெபம் இல்லாமல் போனால் தோல்வி தான். அது ஜெபத்தில் போராடி தான் விசுவாசத்தில் ஜெயிக்க முடியுன்றதை அங்கே நம்ம படிக்கிறோம். நீங்கள் 1 பேதுரு 1:7 வாசிக்கும் போது அழிந்து போகிற பொன்னை அக்கினியினால் சோதிக்கிறாங்க, அதைவிட விலையேற பெற்ற விசுவாசமானது சோதிக்கப்பட்டு தான் தேவனுக்கு முன்பாக புகழ்ச்சியும் மகிமையானதாக காணப்படும். அப்போ விசுவாசம் ஒரு அக்கினி பரீட்சைக்குள்ளே போகுதுன்றதை மறந்துடாதீங்க. என்றைக்கு நம்ம விசுவாசத்தின் பாதையில் போகிறோமோ அதில் அக்கினி பரீட்சை இருக்குது, அதை தாண்டி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இன்னும் நான் சொல்லுவேன், ஆனால் மத்தேயு 14:28-31 இயேசு கடலின் மேல் நடந்து வர்றதை பார்த்த உடனே பேதுரு, ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுத்தா நான் கூட நடந்து வர்றேன் அப்படின்னு சொன்னான். இயேசு உடனே வான்னாரு, படகை விட்டு இறங்கி தண்ணீர் மேல் நடந்து வந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த வேளையிலே அந்த காற்றையும் கடலுடைய கொந்தளிப்பையும் பார்த்த உடனே பேதுரு பயந்து என்னை காப்பாற்ற ஆண்டவரேன்னு மூழ்கிட்டானா. அப்போ விசுவாச பாதையில் போகும்போது நாம் பயத்தோடையும் போராடி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ ஜெபத்தில் போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. 2வது சொன்னேன், நாம் அக்கினி பரீட்சை வழியாக போய் தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. சில வேளையில் இந்த விசுவாச பாதையில் மேற்கொண்டு போகிறதுக்கு பயத்தெல்லாம் தாண்டி நாம் விசுவாசத்தில் ஜெயிக்க வேண்டியிருக்கு. இதை குறித்து யோசிக்கும் போது வேதத்தில் உள்ள ஒரு சகோதரி பேர் ரூத், அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் காண்பித்து எப்படி இந்த பெண் தன் விசுவாச பாதையில் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டாளே அப்படின்னு பார்த்தது என்னை ரொம்ப பிரமிக்க வைத்தது. இந்த பெண் ஒரு யூத குடும்பத்தில் ஆண்டவரை அறிந்த, தேவனோடு உடன்படிக்கை செய்த, நியாயப்பிரமாணத்தை பெற்ற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளை கிடையாது. இவ்வளோ ஒரு தேவனை அறியாத விக்கிரகங்களை வழிபடுகிற மோவாப் என்கிற சந்ததியிலிருந்து வந்தவள். அவளுக்குள்ள எவ்வளோ ஒரு உறுதி கர்த்தர் மேலே, தேவனை எவ்வளோ உறுதியாக பற்றி கொண்டாய், தேவனை எவ்வளோ உறுதியாக பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு பார்க்கும்போது என்னை இதை பிரமிக்க வைத்தது. இத்தனைக்கும் சொந்த வீட்டில் கூட அவ்வளவு சப்போர்ட் கிடையாது. மாமியாரும் விசுவாசத்திற்கு அவளை ஊக்குவித்தவளாக பார்க்க முடியாது. இந்த மாமியார் தேவனையே குறை சொல்லுகிற ஒரு மாமியாராக இருந்தாள்னு சொல்லி நம்ம இதில் வாசிக்க முடியும். நீங்கள் ரூத் 1:13 2ஆம் பகுதி வாசிக்கும் போது அவள் சொல்லுகிறாள், என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். பெத்லகேமுக்கு போன பிறகு கூட என்னை நீங்கள் நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க, ஏன்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நிறைவுள்ளவளாக போனேன், வெறுமையாக திரும்பி வர்றேன்னு சொல்லி அவள் விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு மாமியாராக ஒரு குடும்ப சூழ்நிலை இந்த ரூத்துக்கு உருவாகலை. ஆனாலும் அவள் ரொம்ப உறுதியாக இருந்தது நம்ம எல்லாரையும் பிரமிக்க வைக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் அவள்கிட்ட படிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த விசுவாசத்துக்காக போராடி அவள் ஜெயித்தாள்
அப்படின்னு பார்க்கும்போது 3 காரியங்களை கர்த்தர் என் மனதில் பதிய வைத்தார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரூத் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா அவள் சொல்லுகிறாள் 17ஆம் வசனத்தில், நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இடம் இடம் இடம்னு 3 இடம் இருக்கு. முதலாவது சொல்லுகிறாள், போகும் இடத்திற்கு நானும் வருவேன், தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். 3வது அடுத்த வசனத்தில், நீ மரிக்கும் இடத்துல நானும் மரணம் அடைந்து நானும் அங்கே தான் அடக்கம் பண்ணப்படுவேன். அப்போ தொடர்ந்து ஒரு காரியத்தை அவள் பேசுகிறாள். என்னன்னு சொன்னால், இந்த ரூத்தினுடைய நம்பிக்கை, தேவன் மேல் வைத்த விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்று சொன்னால், முதலாவது தேவனை நம்பி அவள் அறியாத ஒரு புதிய இடத்திற்கு போவதற்கு அவள் உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டாள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு இடம் என்னன்னா நம்ம பிறந்த இடம் இல்லையா? இந்த பிறந்த ஊர் மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, அதில் ஒரு பற்றுதல் எல்லாருக்குமே இருக்குன்றது உண்மை. நான் பொதுவாக யார்ட்டையாவது புதுசாக அறிமுகமாகவங்கிட்ட பேச ஆரம்பித்தா 2 நிமிஷம் தாண்டாது, அதுக்குள்ளேயும் தாங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோன்றத சொல்லாமல் விட மாட்டாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு சொல்லுவாங்க, நாங்கள் ஊர் நாகர்கோயில். நான் கேட்கலையே உங்கள்கிட்ட. நாங்கள் ஊர் திருநெல்வேலி. நான் கேட்கலையே. ஆனால் அந்த ஊரை பற்றி அவங்க சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஊர் மேலே என்ன இருக்குது? ஒரு தனி பற்றுதல், ஒரு பாசம் அந்த ஊர் மேலே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேரையே தங்க பேராக மாற்றி வச்சுருக்காங்க. ஆவடி குமார். யார் இவருக்கு பேர் வச்சா இப்படி? ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார் முன்னால், அவர் பேர் ஜெபராஜ் அப்படின்னு பேர். ஆனால் அவரை எல்லாரும் அறிஞ்சு வச்சிருது எப்படின்னா நெல்லை ஜெபராஜ். அப்போ பேரை கேட்கும் போது என்ன புரிஞ்சுக்கலாம்? இவர் நெல்லை மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லா துறையிலையும் இந்த மாதிரி ஊர் பேரை தங்க பேரில் சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் பெருமை கொண்டாடுகிறவர்கள் இருக்க தான். சரி, அந்த ஊர் மேலே ஒரு பிணைப்பு. அந்த வெளிநாடுகளை கூட போனால் கூட பார்த்துருக்கேன். என்ன தான் அவங்க வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு 20 நாள் லீவு கிடைக்குது அப்படின்னா எங்கே தான் பறந்து வர விரும்புகிறாங்கன்னு கேட்டால் தங்களுடைய சொந்த ஊருக்கு தான் பறந்து வர விரும்புகிறாங்க. நம்ம ஆட்கள் மட்டும் சும்மா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 4 நாள் லீவு கிடைச்சா போதும், ஆளுங்களை காணணும்னு பார்த்தா பெட்டி படுக்கையோடு கிளம்பி என்ன பண்ணுறது? அந்த கிராமத்துக்கு அந்த ஊருக்கு ஓடி போய் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அங்கே இருக்கிறத சொந்தக்காரங்களை பார்த்துட்டு அந்த இடங்களை சந்தோஷப்படுறத நான் பார்த்துருக்குறேன். அதை விடுங்க, கல்யாண பேச்சுன்னு வந்தால் சொல்கிறது நம்மகிட்ட பாஸ்டர் நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளையா பாருங்க பாஸ்டர், நம்ம ஊராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இதில் எங்கே தேவ சித்தத்தை தேடுறதுனே தெரியல. இன்னும் இருந்தாலும் என்னது தான் அந்த பொண்ணோ பையனோ எங்கேருந்து வரணும்? நம்ம ஊருன்ட்டா போதும், மற்ற எதையுமே நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. அது என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஊரா, அந்த தெருவா, விடு, அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிடுவோம். அந்த ஊர் மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல், அந்த ஊர் மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு பெருமை வேற, எங்கள் ஊர் பொண்ணு, எங்கள் ஊர் பையன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. என்ன, லோத்தின் மனைவிக்கே ஊரை விட முடியலையே அந்த காலத்திலேயே இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்திலேருந்து அக்கினி கந்தகம் வரப்போகுது, பட்டணத்தை அழிக்க போகிறனாலும் எப்படி ஊரை விடுறதுன்னு திரும்பி பார்த்தாங்க. அவ்வளோதான், தான் கடைசி பார்வை. அப்படி ஊர் மேலே அப்படி ஒரு பற்று இல்லையா? அழிஞ்சு போகிற ஊரையும் பார்க்காம போயிடக்கூடாதுன்னு இந்த ஊர் மேலே ஒரு பாசம். பைபிளில் கூட பார்த்தா அநேகரை கூட பைபிள் கூட ஊர் பேரை வச்சு தான் அவங்கள அடையாளமே காட்டுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த யோசேப்பின் சம்பவத்தை படிக்கும்போது இந்த போர்த்திபாரின் மனைவி தன் கணவன்கிட்ட இந்த யோசேப்பை பற்றி புகார் செய்யும்போது அந்த மாதிரி எப்படி யோசேப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த எபிரேய வாலிபன் இங்கே நமக்கு தீங்கு செய்ய நினைத்தான் அப்படின்ட்டு. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க? நசரேயன். நசரேயன்னா என்னது? நாசரேத்தூரில் வளர்ந்தவர், அதனால் அவருக்கு நசரேயன்னு பேர். அவரையே நசரனாகி இயேசுவே அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க.
சரி, ஏசு எப்படி கூப்பிட்டாருன்னு பார்த்தா, நத்தானியல்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும்ல, கபடற்ற உத்தமன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? உத்தம இஸ்ரவேலன். அவர் நாட்டை பற்றி ஒரு வார்த்தை சேர்த்துட்டாரு பாருங்க. அப்போ அந்த ஊர், அந்த நாடுன்றது பொதுவாக எல்லாரும் விரும்புகிற ஒன்று, அதோடு இணைஞ்சிருவாங்க. அந்த சொந்த ஊர், சொந்த நாடுன்னும் போது அதில் ஒரு தனி சந்தோஷம், அதில் ஒரு தனி குதூகலம், அதில் ஒரு தனி பாதுகாப்பு உணர்வு அப்படின்னு இருக்கு. எல்லாம் நம்ம ஊர் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே ரூத்தை பார்ப்போமானா, தன்னுடைய ஊர் இல்லை, வளர்ந்த ஒரு ஊர் வேற. இப்போ யார் கூட, மாமியார் கூட இது வரைக்கும் முன்பின் அறியாத ஒரு தேசத்துக்கு அவள் கிளம்பி போகிறேன் என்று அவள் கிளம்பி போகிறாள். இது வரைக்கும் அந்த ஊரை பார்த்ததில்லை, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்படி போகும்போது இவளுக்கு இருந்த தைரியம் என்ன? 3 முறை சொல்லுகிறா, நீர் போகிற இடத்துக்கு தான் நான் போவேன், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீர் மறிக்கிற இடத்துல நான் மறித்து அடக்கம் பண்ணப்படுவேன்னா என்ன தைரியமாக உனக்கு வந்தது அந்த ஊரை பற்றி? அந்த ஊரையே நீ பார்த்தது கிடையாது. எப்படி அந்த ஊர் மேலே உனக்கு நம்பிக்கை வந்தது? என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபாரன் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான்னு போட்டிருக்கு. ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே. அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை நீங்கள் கானானில் வச்சுருந்தாலும் சரி, என்னை எகிப்துக்கு கொண்டு போனாலும் சரி, நான் எங்கே போனாலும் என்னோடு கூட தேவன் வருகிறார். அதான் விசுவாசம். ஊர் எனக்கு முக்கியம் இல்லை, எங்கே இருக்கிறேன்றது முக்கியம் இல்லை, யாரோடு இருக்கிறேன் என்பது தான் முக்கியம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த ரூத்துக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்தது. நீங்கள் போகிற இடத்துக்கு போவேன், நீங்கள் தங்குற இடத்துல தங்குவேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாச பாதையில் இருக்கிற போராட்டம் என்னென்னா, அநேக வழியில் நம்ம அறியாத பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது, அறியாத இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த இடத்துல எப்படி நான் வளருவேன், இந்த இடத்துல எப்படி நான் காரியங்களை சமாளிப்பேன், எப்படி நான் ஜெயம் பெறுவேன், எப்படி முன்னேறுவேன், எனக்கு தெரியலையே, இது புது இடமா இருக்கே, இது புது அனுபவமாக இருக்கே, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வினோதமாக இருக்கே. நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் சரி, எவ்வளவு இடங்கள் மாறினாலும் சரி, மாறாத ஒரே ஒருவர் உண்டானா தேவன் மாத்திரமே. பூமியின் கடையாதரங்களுக்கு நான் போனாலும் என் தேவன் அங்கே இருக்கிறார். நீ போகும் இடம் எல்லாம் உன்னை காத்து, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு புது இடத்துல போய் கால் வைக்கிறவங்களா இருக்கலாம். ரூத்தை போல எதுவுமே தெரியாது, இந்த ஊரே எனக்கு தெரியாது, எங்கே போகிறேன்னு கூட எனக்கு தெரியல, அந்த இடம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு என்ன தைரியம்னா, உங்கள் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துக்கும் நான் விசுவாசத்தோடு நான் போவேன். கர்த்தர் என்னை எந்த இடத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போனாலும் கர்த்தர் என்னோடு இருந்தால் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார். அவருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும். நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எல்லா இடங்களிலேயும் நான் விசுவாசத்தோடு முன்னேறுவேன். ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் புறப்பட்டு போனான். இடம் என்னன்னே தெரியல, அங்கே என்ன இவனுக்கா காத்திருக்கும்னு தெரியல, அந்த இடத்துல உள்ள சிக்கல்கள் என்னன்னு தெரியல, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவன் தைரியமாக ஏன் புறப்பட்டு போனான்னு தெரியுமா? அழைத்தவர் கர்த்தர். நான் எந்த இடத்துக்கு போனாலும் என் தேவன் என் கூடவே வருவார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக பலவிதமான சூழ்நிலைகளில் அவங்க பாதங்கள் பட்டாலும் தேவன் மாத்திரம் மாறாதவராக கூடவே வந்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக தேவன் அவர்களோடு முன் சென்று நடந்தார். அதை தான் நாம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து
கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் என்று வாசிக்கும். கர்த்தர் எந்த பாதையில் கொண்டு வந்தார்னு கேட்டால் யாருமே போக விரும்பாத ஒரு பாதை. என்ன பாதையா? அந்த பாதையில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியான பெரிய பயங்கரமான வனாந்திர வழி. இது யாருமே போக விரும்ப மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உனக்கு அந்த வழியாக நான் தான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட நான் போகிற பாதைகளில் வர முடியுமானால் அந்த பாதையில் எவ்வளவு ஆபத்தோ எவ்வளவு பயங்கரங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்கள் எல்லாம் எனக்காக நன்மையாய் முடித்து தருவார். அந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமான வனாந்தரம், வறட்சியானது, தண்ணீர் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் கூட போனதுனால அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம், பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். பாறையான கன்மலை இருக்கிற இடமே வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் ஒரு பாறை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. கையை வச்சிங்கன்னா கையில் இருக்க கொஞ்சம் ஈரம் கூட என்ன ஆயிரும், காஞ்சி போயிடும். அவ்வளோ சுட 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 சுடன்னு இருக்கும் அந்த பாறை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் கூட வர்றேன்ல. அந்த பாறையை தட்டினா உள்ளேருந்து என்ன வரும்? அனல் வர, தண்ணீர் வரும். ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு வருகிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நாம் எந்த இடத்தை கொடுத்து போயிடுவோம். அதனால தான் ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அர்த்தம் என்ன? நீ இது வரைக்கும் தண்ணி கடந்து பழக்கம் இல்லை, உனக்கு ஆறுகளை கடந்து பழக்கம் இல்லை, அக்கினி வழியாக நீ போய் பழக்கம் இல்லை. ஆனால் நான் உன்னோடு இருப்பேன். உன்னோடு இருக்கிறதுனால அந்த தண்ணீர்கள் உன் மேலே புரளாது. அக்கினி வழியாக நடப்ப, ஆனால் நீ வேக மாட்ட. அக்கினி ஜுவாலை வழியாக போனால் கூட நீ பற்றி கொள்ள மாட்டாய். ஏன் தெரியுமா? நான் உன்னோடு கூட வருகிறேன். நான் உன்னோடு கூட வருகிறேன். இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்குள்ள ஒரு வார்த்தையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்திற்கு ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிப்பதற்கு, இது எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு காரியம், நான் போகாத ஒரு இடம், ஆரம்பிக்காத ஒரு இடம், இது எனக்கு புது எண்டவர், இது ஒரு புது முயற்சி, இது எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல, ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா, தைரியமாக நீங்கள் போகலாம். ஏன் தெரியுமா? நான் போக 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 கர்த்தர் பாதைகளை எனக்காய் திறப்பா, எனக்கு நன்மை செய்வார். அந்த இடத்தை எனக்கு ஆசீர்வாதமான இடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத் அன்னைக்கு கிளம்பி போகும்போது கேட்டிருப்பாங்க, ஏப்பா உனக்கு அந்த இடத்துல யார் இருக்கா, என்ன இருக்குது? உனக்கு ஒன்றும் கிடையாது, அங்கே ஆஸ்தியும் கிடையாது, வீடும் கிடையாது, சொத்தும் கிடையாது. இங்கேயாவது நாங்கள் குடும்பம் இருக்கோம், இங்கேயாவது உனக்கு சொந்தங்கள் இருக்காங்க, இங்கேயாவது வீடு இருக்குது, எங்கே ஒரு காட்டுக்குள்ளே நீ போகிற, அந்த நாட்டில் யார் உன்னை ஏற்றுக்கொள்ளுவா? அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாக பார்த்தா நம்புறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அவள் கண்களை பார்த்து போகலை, அவள் தேவனை சார்ந்து போனாள். முடிவு என்ன தெரியுமா? வெறுங்கையா போனவள் வயல்களுக்கு தேவன் அவளை எஜமாட்டியாக மாற்றினார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்பிக்கும் போது வெறுங்கையா போகலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை அனுப்பியிருப்பார். ஆனால் அவர் கூட வர்றது நிச்சயமானா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெறுமையான இடங்களையும் தேவன் செழிப்பான பூமியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரூத்துக்கு அந்த விசுவாசம் இருந்தது. என் கையில் ஒன்றையும் நான் கொண்டு போகல. அவள் போகிற நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் வயல்வெளிகளில் கதிர்களை எல்லாம் அறுவடை செஞ்ச பிறகு சிந்திர கோதுமை மணியை பொறுக்கி சாப்பிட்ற வேலைக்கு தான் போகிறார். அவருடைய ஆரம்பம் ரொம்ப அற்பம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கல. கூட வர்ற மாமியாரும் தன்னோட சேர்ந்து ஏதோ ஒருமித்து வருவான்னு பார்த்தா அந்த மாவும் அப்படி வர்ற மாதிரி தெரியல. அந்தம்மா கூட்டு போறக்கே விஷயம் கிடையாது. அந்தம்மா தேவனையே குறை சொல்லிட்டு போகிறாங்க. விசுவாசத்தில் தன்னை ஊக்குவிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தன்னந்தனியாக அறியாத ஒரு இடத்துல கொண்டு கால் வைக்கிறான். ஆனால் என்ன நம்பிக்கையில் வைத்தா தெரியுமா? உங்கள் தேவன் என்னுடைய தேவன், அவர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். தானியங்களை பொறுக்கி சாப்பிடுகிற ஒரு அடிமை பெண்ணை போல ஒரு ஏழையாக உள்ள போனவளை கர்த்தர் எஜமாட்டியாக கர்த்தர் மாற்றினார். நான் உண்மையாக விசுவாசத்தில் முன்னேறும்போது அநேக வேளையில் புதிய இடமா இருக்கே, இதில் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம பயந்து போய் பின்வாங்க போவோம். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஆனால்
வனாந்திரத்தின் செழிப்பான பூமியாய் கர்த்தர் மாற்றுவா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது நிச்சயமே இல்லாமல் இது என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியலை, இது எப்படி செய்யணும்னு தெரியலை, இந்த காரியம் எனக்கு புரிய மாட்டேங்குது, இது புதுசாக இருக்குது, இது ஒரு புது கல்லூரியாக இருக்கலாம், புது ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு புது வேலையாக இருக்கலாம், புது வியாபாரமாக இருக்கலாம், கால் எடுத்து வைக்கிறது என்ன நடக்கும்னே தெரியலை, இந்த அதிகாரி எனக்கு என்ன செய்வான்னு தெரியலை. நான் சொல்லுவேன், அந்த இடத்துல நாம் போவதற்கு முன்பதாக நமக்கு முன்பாக போகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், பகலை குளிர்ச்சியாய் மாற்றுகிற ஒரு தேவன், நமக்காக இடங்களை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. இன்றைக்கு அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு அந்நிய தேசத்தில் போய் நிற்கும் போது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு விக்கிரகம் எழுப்பப்பட்டு அதை எப்படியாவது வணங்கி அவங்களும் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஆனால் இவங்க உறுதியாக இருக்கிறாங்க, என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனால் கூட நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போன்னு கர்த்தர் மேலே சார்ந்து கொண்டாங்க. ஒரு அந்நிய தேசத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அக்கினி சூளை நடுவிலே 4ஆம் நபராக தேவன் அவர்களோடு உலாவினார். அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணார். பாருங்க, நான் சொல்லுவேன், அநேக வேளை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ அரீனாஸ் ஆண்டு நமக்கு ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பயப்படுறோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அநேகர் சொல்லுவாங்க, நீ போகாத, எதுக்கு போகிற, இங்கே இருக்கே உனக்கு இடம் அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார் நிச்சயம் நமக்கு இருக்குமா, நமக்கு தெரியும். எல்லா இடர்களையும் கர்த்தர் மாற்றி என் எளிமையை கண்ணோக்கி பார்த்து, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து தேவனை கைவிடாதிருக்கிற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாமல், ஒருபோதும் என்னை விட்டு விலகாமல், எப்பொழுதும் கூட இருந்து என்னை தாங்கி நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தான் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. பாடுவோம் சேர்ந்து. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த இடம் நான் அறியாத இடமா இருக்கலாம், நான் போகிற பாதை எனக்கு வினோதமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ரூத் அந்த நம்பிக்கையோடு தான் போனா. அவளுக்கு தெரியும், என் வீட்டில் யாரும் என் கூட வரலை, அந்த இடம் எனக்கு புதிய இடம், ஆனால் என்ன விசுவாசம்னு கேட்டால் என் தேவன் என்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்விடத்திற்கும் வர வல்லவர், எவ்விடத்திலேயும் நம்மை காக்க வல்லவர், எவ்விடத்திலேயும் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்லுவேன், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரூத் 1:16 நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே தங்குவேன் சொன்னது மாத்திரம் இல்லை, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். I love that. She was willing to trust God to live among a new people. ஒரு புதிய ஜனக்கூட்டத்திற்கு நடுவே வாழுவதற்கு அவள் தேவனை நம்ப அவள் தைரியம் கொண்டிருந்தாள். இதுவரைக்கும் அறியாத பார்த்திராத ஒரு ஜனத்தின் நடுவிலே வாழ அவள் விசுவாசம் உள்ளவளாக இருந்தாள். நான் நினைக்கிறேன், ஒரு இடத்தை விடும்போது அந்த ஜனங்களை நம்ம விட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு இல்லையா?
பொதுவாக நம்ம அறியாத மக்கள், அறியாத ஜனங்கள் இருக்கிற இடத்துல நம்ம போகவே விரும்ப மாட்டோம். நமக்கு அறிமுகமானவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை ஆதரிக்கிறவர்கள் இருக்கிற இடத்துலையே, கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்க ரொம்ப விரும்புவோம். ஏன்னா அவர்களுடைய ஆதரவு, அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு எல்லாம் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாம் எப்பவுமே அறிமுகமானவர்களோடு இருக்க விரும்புவோம். விசேஷமாக நமக்கு பரிச்சயமானவர்கள், நமக்கு பழக்கப்பட்டவங்க, நம்முடைய சொந்தங்கள் நம்மை சுற்றி இருக்கிறதே பெரிய ஒரு தைரியமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். தனியாக இருக்கிறது நமக்கு யாருக்குமே விருப்பமே கிடையாது, இல்லையா? அதுவும் இந்த அம்மா யாரோட போகிறாங்கன்னு கேட்டால், ஏதோ 2 தோழிகளோட போனால் கூட சந்தோஷமாக போகலாம். யாரோட போகிறாங்க? மாமியாரோட, சொல்லவே வேணாம். இந்த மாமியார் நல்ல மாமியார் இருந்தால் பரவாயில்ல. இந்த மாமியார் செஞ்ச வேலைன்னா 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 3 முறை திரும்பி போன்னு சொன்ன ஒரு மாமியார். நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். 11ஆம் வசனத்தில், என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? 12ஆம் வசனத்தில், என் மக்களே திரும்பி போங்கள். வாங்கன்னு சொன்னாலே வராத மருமகள்கள் திரும்பி போங்கள்னு சொன்னால் வருவாங்களா? ஆண்டவராக கொடுத்த தீர்க்க தரிசனம் ஒரே ஓட்டம் பிடித்து விடுவார்கள். பரவாயில்ல, அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா திரும்பி இந்த பிள்ளைங்க வரேன்னாலும் திரும்பி போன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிள்ளைக்கு உடனே மனசில் யோசனை வந்திருக்கும்னா, சொந்த மாமியாரே வேணான்றாங்க, போகிற புது ஊரில் யார் நம்மளை ஏற்றுக்கொள்வா? இவங்களே நம்ம நிராகரிச்சா நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு யார் இருக்கா? அந்த சூழ்நிலையில் பாருங்க, இந்த ரூத் என்ன உறுதியாக இருக்கிறான்னா, உம்முடைய ஜனம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நகோமி ரூத்தை சொந்தம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரூத் என்ன செய்யறான்னா, சொந்தம் கொண்டாடி உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்லி முன்னால் போனால் உண்மையாகவே ரொம்ப பெரிய விசுவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது பெரிய விசுவாசம். கண்கண்ட மாமியாரை ஏற்றுக்கொள்ளாத போது காணாத மக்கள் எப்படிங்க ஏற்றுக்கொள்வாங்க? அதில் அவள் விசுவாசித்தாள். உடனே இந்த மாமியார் விடாமல் 1:15 வாசித்தாள். உடனே இந்த அம்மா அந்த ஓர்பாலை சொட்டி காமிச்சு சொல்கிறாங்க, இதோ உன் சகோதரி ஜனங்களிடத்திற்கு தன் தேவரில் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்ப 4 முறை திரும்பி போன்னு சொல்லியாச்சு. சில பேருக்கு எந்த அளவுக்கு ரோசம் இருக்கும்னா, ஒரே ஒரு மாதிரி திரும்பி போன்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு அந்த வீட்டு பக்கமே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா திரும்பி போன என் முகத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 4 முறை சொல்லியிருக்கு. ஆனால் இந்த பொண்ணு திரும்பியா போச்சு, கூடவே வருவேன்னு கூட வர்றாங்க. என்ன தைரியங்க! இந்த அம்மாவுடைய விசுவாசம் என்னை ரொம்ப கலங்க பண்ணினது. என்ன இந்த பொண்ணு திரும்பி போன்னு சொன்னாலும் போகாமல், அவள் அறியாத ஒரு ஊருக்கு நேராக போகிறேன்னு சொல்கிறா. அறியாத ஜனத்தை தேடி போகிறேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக நம்ம சொந்த ஜனங்களை விட்டு போகிறத ரொம்ப விரும்ப மாட்டோம். நிறைய பேர் கல்யாணம் ஆகிடும், கல்யாணம் கூட அம்மா வீடு பக்கமாக இருக்கா அப்படி தான் தேடுறாங்க. சொந்தங்க வீடெல்லாம் கண்ணு பார்க்குற தூரத்தில் இருக்கா, ஆட்டோ போகிற தூரத்தில் இருக்கா, இப்படி தான் பார்க்குறோம். தான் சொந்தங்கள் எப்படி இருக்கணும், கூடவே இருக்கிறது ஒரு அரவணைப்பாக உணர்வாங்க. ஆனால் இந்த பொண்ணு போகிற இடத்துல அப்பாவும் வர முடியாது, அம்மாவும் வர முடியாது, சொந்தங்கள் யாருமே கிடையாது, அறிமுகமானவங்க யாருமே இல்லை. அந்த இடத்துக்கு போகிறேன்னு இருக்கா. பொதுவாக இது யாரும் அப்படி விரும்ப மாட்டாங்க. நீங்கள் வேதத்திலோட வாசித்தா லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 59-60 வாசிக்கும்போது, இயேசு ஒருவனை பார்த்து சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்லுகிறான், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். நானா என் பின்னால் வாப்பான்னு இயேசு கூப்பிட்டாலே, இல்லை அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோ உறவு கொண்டாடுறான். இவனை விடுங்க, இந்த லாசரு சம்பவத்தில் ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் இறக்கமே இல்லாதவன். வாசலில் கிடக்கிற லாசருவுக்கு ஆகாரம் கொடுக்காம, நாய்கள் தன்னுடைய மேஜையில் இருக்க துணிக்கைகளை சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துருக்கான். இறக்கம் இல்லாத மனுஷங்க. இவன் கடைசியில் மறித்த பின்பு வேதனை உள்ள இடத்துக்கு போனானா, அங்கே போய் ஒரு சொட்டு தண்ணி கேட்டிருக்கான் லாசருட்ட. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு உடனே இறக்கம் இல்லாத மனுஷன் கேட்குறத பாருங்க, பூமியில் எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், இந்த லாசருவை அனுப்பினால் அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு
வராமல் இருக்க அவன் சூழ்ச்சியம் சொல்லுவான்னு அவனை சிபாரிசு பண்ணுறான். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இறக்கமே இல்லாதவனுக்கு வேதனை உள்ள இடத்த மறித்த பிறகு போனால் கூட யாருடைய பற்று போல, பாசம் போல, சகோதரர் மேல் உள்ள பாசம் போல. இப்படி இருக்கும்போது பெண்கள் விடுவாங்களா? அது உங்கள் அம்மா வரப்போகிறதில்ல, அப்பா வரப்போகிறதில்ல, போவாங்களா? போக மாட்டாங்க. ஆனால் இந்த ரூத் போகிறேன்றான். என்ன காரணம்? அவள் விசுவாசத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதை போவாஸ் கூட சொல்கிறாரு. நீங்கள் ரூத் 2:11 பார்த்தா போவாஸ் சொல்லுகிறாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படிங்க இந்த பொண்ணு வந்தா? முன்பின் அறியாத மக்கள்கிட்ட உட்காந்துருக்காள், இது காரணம் என்ன அப்படின்னு தேடுறான். அப்போ இதுக்கு ஒரு காரணத்தை 15ஆம் வசனத்தில் படிக்கலாம். 1:15 ரூத். அப்பொழுது அவள், அதாவது நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திலும் திரும்பி போய்விட்டாள். அதில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன் இந்த ரூத் தன்னுடைய சொந்த ஜனங்கள்கிட்ட திரும்பி போன்னு மாமியார் 4 முறை சொன்னா கூட போக மாட்டேன்னு சொன்னா தெரியுமா? அவளுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. என்னுடைய ஜனங்கள்கிட்ட நான் திரும்பி போனா அதோட சேர்த்து என் தேவர்கள்ட்டையும் நான் என்ன பண்ண வேணும்? திரும்பி போகணும். அப்போ என் விசுவாசத்தையே நான் இழந்துருவேன். அதனால் அவள் எந்த அளவுக்கு உறுதியான விசுவாசம் வைத்திருந்தான்னு கேட்டால், தேவனை பிடிச்சிட்டேன், அந்த தேவனை பின்தொடருக்கு எங்கள் தகப்பன் தாய் இல்லாத இடமா இருந்தால் கூட கர்த்தரோடு நான் தனித்திருக்கணும், நான் கூட என் தேவனை ஆராதிக்கிற ஒரு விடுதலை உள்ள இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தா பாருங்க. அதான் ரூத்தினுடைய மேன்மை. அவருடைய ஃபெய்த் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஷி வாஸ் நாட் ஃபார் கம்ஃபர்ட்ஸ். அவள் தன்னுடைய வாழ்க்கையில் வசதிகளுக்காக முதல் உரிமை கொடுக்கவில்லை. அவள் தன் வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. அவளுக்கு முன்னுரிமை எங்க இருந்ததுன்னு கேட்டா, தேவனோடு உள்ள ஐக்கியம். நான் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம் எனக்கு கிடைக்குதா, அதுதான் நான் விரும்புகிற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஜனங்களோடு நான் பழக விரும்புகிறேன். நான் சொன்னேன் பாருங்க, முன்பின் அறியாத அந்நிய மக்கள் இந்த பெத்லகேமில் இருக்கவங்க இவளை ஏற்றுக்கொள்ள போறாங்களானே தெரியல. வாழ்க்கை இழந்தவள், இவளெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களா தெரியல. ஆனாலும் இவள் ஏன் போகணும்னு நினைத்தா தெரியுமா? அந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க, அந்த இடத்துல தான் நான் இருக்கணும். என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு விசுவாசம்! தேவன் மேல் எவ்வளவு வாஞ்சை இருந்தா அவள் அவ்வளோ உறுதியாக இருந்திருப்பா பாருங்க. ஹல்லேலூயா! இந்த உறுதி நமக்கு வேணும்.